பெருசு இப்படி ஒரு கதைக்களம், அதுவும் தமிழில் யோசித்ததே பெரிய விஷயம். அதையும் முடிந்த அளவிற்கு முகம் சுளிக்காதபடி ஒரு குடும்பத்தை சுற்றியே சொன்ன விதம் சூப்பர். அதிலும் ஆரம்பத்திலேயே சரக்கு போட்டுவிட்டு படம் முழுவதும் போதையிலேயே வைபவ் பேசுவது போல் காட்டியது இயக்குனரின் புத்துசாலித்தனம். வைபவ் அண்ணன் சுனில் என்ன செய்வது என்று தெரியாமல் எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என அவர் திக்கு முக்காடி அவர் கொடுக்கும் ரியாக்ஷன் ரசிக்க வைக்கிறது. அதிலும் அந்த பிரச்சனையை தீர்க்க டாக்டர், கால்நடை மருத்துவர், ஏன் சாமியார் வரை செய்யும் கலாட்டா முதல் பாதி செமரகளே. வைபவ் அம்மா, அண்ணி சாந்தினி, காதலி நிகாரிகா, நண்பர் பாலசரவணன் என எல்லோருமே தங்கள் பங்கை சிறப்பாக செய்துள்ளனர். அதோடு தீபா, முனிஷ்காந்த் எல்லாத்தையும் ஒட்டு கேட்கும் பக்கத்து விட்டு கமலாக்கா என அனைத்து கதாபாத்திரங்களும் செம யாதர்த்தம். அப்பாவின் மானம் போகாமல் எப்படியாவது அடக்கம் செய்ய வேண்டும் என போராடும் குடும்பம். அதை சுற்றி பல குழப்பங்களை காமெடியாகவே காட்டிய விதம் இயக்குனர் இளங்கோராம் இயக்குனராகவே வெற்றி பெற்றுள்ளார். படத்தின் டெக்னிக்கல் டீம் அனைவரும் சிறப்பாக செய்துள்ளனர். இத்தனை பிளஸ் இருந்தாலும் கான்செப்ட் ஏடா கூடாம இருப்பதால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தர்மசங்கடமாக இருக்கலாம். கிளாப்ஸ். படத்தின் கதைக்களம், நடிகர் நடிகைகள் பங்களிப்பு. படத்தின் முதல் பாதி கிளைமேக்ஸ் பல்ப்ஸ். இரண்டாம் பாதி சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வருவதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக்கிருக்கலாம். மொத்தத்தில் 18 வயதிற்கு மேற்பட்டோர் பார்த்து கொண்டாடும் குடும்ப படமாக வந்துள்ளது இந்த பெருசு.